கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வந்துட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகெங்கிலும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நலமும் வளமும் என்னென்னைக்கும் உங்களுக்கு நிலச்சிருக்கட்டும்ங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க. கடகராசியுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 முக்கியமான மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னம்மா அப்படி? கடகராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் கண்ணீருக்கும் தான் ரொம்ப பொருத்தமாச்சு. எந்நேரமும் அழுதுட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு எவ்வளவு தான் நாங்கள் தியாகம் பண்ணாலும் எவ்வளவு தான் மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்தாலும் எங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தானா மிச்சம். எல்லாருக்கும் எதிரிகளாக நாங்கள் மாறிடுறோம். ஆனால் தேவைக்கு எங்களில் தூக்கி வைக்கிறாங்க, தேவையில்லைன்னா தூக்கியும் போட்டுடுறாங்க. சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை, எங்கேயாவது போய் முடிச்சுக்கலான்னு கூட யோசிக்கிறோம் அப்படின்னு எந்நேரமும் ஏதாவது ஒரு யோசனையில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நேரம் காலம் நமக்கு சாதகமாக வந்துடுச்சு. யார் என்ன சொன்னா என்ன, இனி நமக்கான அதிர்ஷ்ட காத்து வீச போகுது. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களே, உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க. சரியான நேரத்தில் சரியான மனுஷங்களை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புறதும் தான். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக கடகராசிக்காரங்க உணர்ச்சி ஆழமாக எடுத்துப்பீங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டா அதிலிருந்து பல வருடங்களுக்கு மறக்காம இருப்பீங்க. அதே போல மற்றவங்களுடைய மனசு காயப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுவீங்க. மற்றவங்க மனசை காயப்படுத்திட்டாக்க அந்த சின்ன வார்த்தையா இருந்தா கூட அதை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு உதவி செய்வீங்க. சில நேரங்களில் உயிர் கொடுக்க கூட தயங்க கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு இரக்க குணத்துக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே நல்ல ஆலோசகர் தான். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல வழிகாட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம். இதனால் வரைக்கும் 1% கூட நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை. ஆனால் தன்னால் உங்களுக்கு கெடுதல் மற்றவங்க நினைச்சாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சில நேரங்கள் நீங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா இது இப்படி நடந்து போச்சு, சரி அவ்வளவு தான் அப்படின்னு ஒதுங்குற நேரத்தில் கூட உங்களை தேடி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த நேரம் காலம் சாதகத்தையும் கிரக அமைப்புகளுடைய பார்வையும் கிரகங்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. குறிப்பாக சில நபர்களால் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் மனசுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி மனதை மேன்மை அடைய செய்வாங்க. மூத்த பெண்கள் அவங்களுடைய ஆலோசனை குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல மனசு கொண்ட நண்பர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான வாய்ப்பு அறிமுகப்படுத்துவாங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் பெரியவங்க வேலை தொழில் இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே போல் யார்கிட்டையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயங்கள். அந்த விஷயத்தை எக்காரணத்துக்கு யார்கிட்டையுமே பகிரக்கூடாது. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாமல் யார் மேலையும் நம்பிக்கை வைக்காதீங்க. எது செஞ்சாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை 100 வாட்டி கூட யோசிங்க. தாமதமானாலும் பரவாயில்ல, தடைபட்டாலும் பரவாயில்ல. அதை உங்கள் மனசுக்கு ஓகே அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொன்னால் மட்டும் செய்யுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்காங்க. பட் இந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு உங்கள் மனசை ஒரு அலசு பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ந்த பின் முடிவெடுக்கிறது சிறப்பு. யாராவது தொடர்ந்து உங்களை இந்த முடிவை மாற்றிக்கோங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுங்க. அதே போல் உங்களை ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உஷார். இவங்களை கெட்டவன்னு சொன்னால் கூட போடா அப்படின்னு போயிடுங்க. அப்போ நான் என்னதாம்மா பண்ணுறது, யாரை தான் நம்புறது, யாரை தான் நம்பக்கூடாது, யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம், யாரையும் நம்பாமையும் இருக்க வேண்டாம். அதீத சிந்தனை வேண்டாம், அளவுக்கு அதிகமான பாசம் வேண்டாம். ஓகேங்களா? அதே போல் அதிகப்படியான இரக்கம் வேண்டாம். உங்களுடைய மனப்பான்மை கொஞ்சம் மாற்றிக்கணும். மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கெல்லாம் வழிகாட்டுதல் தான். சில உறவுகள் சில நபர்கள் தெய்வம் அனுப்பி வச்சிருக்கு. அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக மாறும். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தை முதலிடமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் 1ஆம் இடத்துலையும் புதன் 1ஆம் இடத்துலையும் குருவும் அந்த 1ஆம் இடத்துலையும், அதாவது சூரியன் புது குரு இந்த 3 பேரும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்காங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம், ராகுவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம், கேதுவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம். இதுதான்
கடகத்தில் இருக்கிறதுக்கான முக்கியமான அம்சம். சரிங்களா? இந்த கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கான்னு பார்த்தோம்னா, கடக ராசியை முதலிடமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசியில் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க சூரியன், புதன், குரு இந்த கிரகங்களுடைய தாக்கம் இருக்குது. இதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தரக்கூடிய காலகட்டமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான குணம் இருக்குது. வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ள வந்து 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். யாராவது உங்ககிட்ட வந்து அன்பா 2 வார்த்தை பேசிட்டா போதும், அந்த வார்த்தையை வந்து பல வருஷத்துக்கு நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். அதே போல யாராவது உங்களை காயப்படுத்திட்டாலும் அது வந்து உடனே வெளியே காட்டாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பல நாட்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம என்ன தப்பு பண்ணணும், அவன் ஏன் அப்படி பேசினா, நான் அவருக்கு இவ்வளோ செஞ்சோம், ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு, இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள பேசுறதா ரொம்ப அதிகம். இது வந்து கடகராசியுடைய குணம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடகராசி வந்து மற்றவங்களுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப வேகமாக உணரக்கூடியவங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து என்னவோ உங்களுக்கே நடந்த மாதிரி. ஓகேங்களா? ஒதுங்கி போக மாட்டீங்க. அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக நினச்சி அதுக்கு வந்து தீர்வு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டுட்டே இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்துடும். இது போல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் எத்தனை பேர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கான பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனசில் ஒரு கேள்வி வரும், நான் எல்லாருக்காகவும் இருக்கேன் ஆனால் எனக்கு யார் இருக்காங்க? இந்த கேள்வி வந்து பல கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படின்னாக்கா உண்மைனாக்கா ஆமாங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கேள்வி மனசுக்குள்ளே வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாது, மனசுல ஒரு தெளிவு வரப்போகுது. யார் உண்மையானவங்க, யார் தேவைக்காக மட்டும் நம்ம கிட்ட வராங்க, யாரை நம்பலாம், யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம், யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க போகுது. இப்போ உங்க ராசிக்குள்ள குருவினுடைய தாக்கம் இருக்கிறதுனால உங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய காலகட்டம். நீங்க இதுவரைக்கும் தள்ளி போட்ட விஷயங்கள் ஒன்று பின்னாடி ஒன்னா தாராளமா நீங்க செய்யலாம். ஓகேங்களா? குரு வந்து நல்ல நிலையில் இருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கண்மூடித்தனமாகவும் நம்பக்கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகுவுடைய தாக்கமும் 2ஆம் இடத்துல கேதுவுடைய தாக்கமும் இருக்கு. இதனால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. யாராவது வந்து உடனே பணம் போடுங்க, பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட விசாரிச்சு பின்னாடி முடிவெடுங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் சொல்கிறது ஒரு வார்த்தை அது வந்து மற்றவங்க வேறு விதமாக எடுத்துப்பாங்க. இந்த சூழல் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி போய் பிரச்சனை வந்திருக்கும். அதுலேயும் கவனமாக இருங்க. அதே போல் கோபத்தில் பேசாதீங்க, யோசிச்சு பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. அதே போல் 9ஆம் இடத்துல சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காம உழைப்பை வந்து தொடர்ந்து பண்ணணும். எனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, இனிமேல் வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னும் விடக்கூடாது. எனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, இனிமேல் வந்து ரொம்ப உழைக்க போகிறேன் அப்படின்னும் பண்ணக்கூடாது. அளவாக திட்டம் போட்டு நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்தணும். ஓகேங்களா? கடகராசிக்காரங்களே, உங்களுக்கான கதவு திறந்துருச்சு. ஏன்னா அந்த கதவு வழியாக நடந்து போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுதான் இந்த காலத்துக்கட்டத்தினுடைய மிக முக்கியமான செய்தி. செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். தேவையில்லாத செலவும் வரும், அவசர முடிவும், குழப்பம், இந்த மாதிரி விஷயங்களில் ஒழுக்கம் தேவை. ஓகேங்களா? வெளிநாடு, தொலைதூர பயணம், வெளியூர் பயணம், இந்த மாதிரி விஷயங்களை முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகளை வந்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆவணங்களை சரியாக பார்க்காம யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ, யாரையும் நம்பி போகிறதோ, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி, தொடர்பு, திறமை, இந்த மாதிரி கலைகளில் ஆர்வம், பேச்சு, எழுத்து, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துகிறவங்களுக்கு உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுத்த நல்ல சூழல் உருவாகும். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், எதை நம்ம செய்கிறது, எதை செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் பண்ணலாம், உங்களுடைய பழைய பயத்தை விட்டுருங்க. என்னால் முடியுமா, அந்த கேள்வி வரக்கூடாது. நான் தோத்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து வாசப்படியே நின்னாலும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை தாண்டி போயிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று தான், ஆவேசம் இல்லாமல் தெளிவான முடிவு. அதுதான் உங்களை வந்து பலமாக மாற்ற போகுது. பணம் முதல்ல வந்து பண விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு வந்தாலும் அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் வரும். இப்போ என்ன பண்ணும், வருமானம் வருது, இப்போ தேவையில்லாத செலவும் வருது. இதை நம்ம பண்ணணுமா, பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் இருந்தால் முதல்ல வந்து அதை வந்து அடைச்சிடுங்க, ஒழுங்குபடுத்திக்கோங்க. அதே போல் மற்றவங்களுக்காக உங்கள் பேரில் கடன் வாங்கி கொடுக்கறது, புரியாமல் கையெழுத்து போடுறது, ஆவணங்களை படித்து பார்க்காம ஒப்புதல் கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது.
நல்லதுங்க. கடகராசிக்காரங்க அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அன்பு காரணமாகவே சில நேரங்களில் பண விஷயத்தில் எல்லையை தாண்டி உதவி செஞ்சுருப்பீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, இந்த இரக்க குணமே உங்களுக்கு வந்து உங்கள் கழுத்தை அறுத்திருக்கும். அன்பு இருக்கட்டும்ங்க, ஆனால் பண விஷயத்தில் தெளிவு இருக்கணும் உறவுகளில். அதே போல் உங்களை வந்து உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. குறிப்பாக குடும்பத்தில் உங்களுடைய நலனை உண்மையாக விரும்பக்கூடிய மூத்தவங்க, அவங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதை செஞ்சாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை பண்ணலான்னு இருக்கேன், இது ஓகேவா, இந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒரு தெளிவான முடிவெடுத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை, அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுபவ அறிவெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு குடும்ப ரகசியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாயை திறந்துட்டா போதும், ஒருத்தவங்க நல்லா பேசிட்டா போதும், நல்லா இருக்கேன்னு கேட்டால் போதும், அதில் ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அது வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையுமே உடனுக்குடன் சொல்லாமல் அது முடிஞ்ச பின்னாடி பகிர்வது பல நேரங்களில் பாதுகாப்பானது. முடிஞ்ச அளவுக்கு நல்லது சொல்லாமல் இருக்கிறது கடகத்திற்கு நல்லது. ஓகேங்களா? அதே போல் ஆன்மீக விஷயம், கடகராசி உங்களுடைய அதிபதி யார்? சந்திரன். இதனால் மன அமைதியை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தினமும் தியானம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிக முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காதீங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறது, நல்ல ஆன்மீக பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. திங்கட்கிழமை காலையில் அல்லது மாலையில் அமைதியாக உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை அமைதியாக ஒரு 108 முறை இல்லைன்னா 1008 முறை சொல்லி மனசை வந்து ஒருமுகப்படுத்திக்கிறது பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவு வழங்குறது, உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், கடகராசி உதவி தேவைப்படுறவங்கள ஆராய்ந்து உதவி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதோடு போனாலும் பரவாயில்ல நீங்கள் ஓகேங்களா. ரொம்ப வந்து உதவி செஞ்சுட்டு நீங்கள் கடைசியில் வருத்தப்பட வேண்டாம். ஆத்தோடு போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நல்ல காலத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு தெரியுமா? பணம் மட்டும் கிடையாது, மன அமைதிங்க. உண்மையான மனுஷங்களை அடையாளம் காண்றது, தேவையில்லாத உறவுகள்லேருந்து விலகிறது, உங்களுடைய திறமை வந்து நீங்களே நம்ப ஆரம்பிக்கிறது, குடும்பத்துக்காக ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்குறது, இதுதான் உண்மையான முன்னேற்றம். அதனால் இனிமேல் வந்து ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையை நேர்மையாக நான் வாழ போகிறேன், இதுதான் என்னுடைய கடமை, இதுதான் என்னுடைய உரிமை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடகத்துடைய ஆட்சி இனி உச்சம்தான். ஓகேங்களா? இந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே கடகராசுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாயிரும். உங்களுடைய நல்ல மனசை விட வேண்டாம், ஆனால் அந்த நல்ல மனதோடு சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறீங்களா, அளவாக வைங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்களா, அளவாக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு அளவு, ஒரு லிமிட் என்றைக்குமே வந்து கடகத்துக்கு வந்து வேணுங்க. அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? எல்லையை கற்றுக்கோங்க. உதவி செய்யுங்க. உங்களை நீங்களே இழந்து உதவி செய்யாதீங்க. அன்பு கொடுங்க. ஆனால் உங்களையே மதிக்காதவங்கிட்ட உங்களுடைய முழு மனதையும் ஒப்படைக்காதீங்க. இறைவனை நம்புங்க. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியை நம்புங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாட்டோடு மீண்டும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிறது தான். சரிங்களா? அடுத்தடுத்து வேலை, தொழில், பணம், குடும்பம், இப்போ உங்களுடைய வேலை தொழில் விஷயத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காம இத்தனை நாள் உங்களை ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மனக்குறைவாகவே இருந்துச்சு இல்லையா, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல முறை நினச்சிருப்பீங்க. குறிப்பாக அவங்க கூட வேலை பார்க்குறவங்களே பதவி உயர்வு வாங்கியிருப்பாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலைக்கு மற்றவங்க வந்து நான் சாதனை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி பெருமைப்பட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பதிவு செய்து வச்சுக்கோங்க. இது எப்படிமா பதிவு பண்ணுறது? சில நேரங்களில் நமக்கு வந்து விளம்பரம் தேவை தான். இதை நான் தான் செஞ்சேன், இது என்னோடது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளிக்காட்ட ஆரம்பிப்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய திறமையை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான சரியான முறையில் வெளிப்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வந்து வெளியே தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாக்கணும். ஓகேங்களா? வாய்ப்பு வரும், ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு நிறுவனத்திலேருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், வாய்ப்பு வந்த உடனே வேலையை விட்டுறாதீங்க. புதிய வேலை, சம்பளம், பணிச்சூழல், பொறுப்பு எல்லாத்தையும் ஒரு தெளிவாக ஒரு விசாரிச்சு பின்னாடி முடிவு எடுத்துக்கணும். அதே போல் தொழில் செய்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான முக்கியமான மாற்றம், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்துச்சு அதிகமாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அறிமுகமாவாங்க. நீங்கள் முன்னாடி செஞ்ச
வேலை எல்லாமே நீங்கள் வந்து அதெல்லாம் அப்கிரேட் பண்ணுற மாதிரியான சூழல் எல்லாமே அமைய போகுதுங்க. இந்த வாய்ப்புகள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் கதவு தட்டும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது திரும்ப கிடைக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5ங்க. இந்த எண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.